கட்டி வளர்க்க முடியும் நம்பிக்கை இருக்கிறது. அண்மை காலமாக நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி தவிசாளர் அப்துல் ரஹ்மான் இடையில் உங்களுக்கும் இடையிலே புரிந்துணர்வு ஏற்பட்டிருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். அதை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு இடையிலே நாங்கள் ஒரு நாளும் முட்டி மோதிக்கொண்டு தொடர்ச்சியாக இருக்க முடியாது. நான் கடந்த மாகாண சபை தேர்தலிலேயே உண்மையிலேயே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கும் எங்களுக்கும் இடையிலே புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும். நாங்கள் ஒற்றுமையோடு செயற்பட வேண்டும். எங்களுக்கு இடையிலே நாங்கள் முஸ்லீம்கள் தொடர்ச்சியாக பிளவுபடக்கூடாது என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். கடந்த மாகாண சபை தேர்தலில் கூட நான் உண்மையிலேயே சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களைத்தான் நான் மாகாண சபைக்கு நிறுத்தி அவரை மாகாண சபை உறுப்பினராக ஆக்கி அவரிடத்திலே இந்த பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு நான் தேசிய மட்டத்திலே பணிகளை செய்ய வேண்டும் என்றுதான் நான் யோசித்தேன். உண்மையிலேயே நான் இந்த ஊர் மட்டத்திலான பணிகளை அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு தேசிய மட்டத்திலே பணிகளை செய்ய வேண்டும். நான் ஒரு பல்கலைக்கழக விஷயங்கள் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருப்பதால் மேலே தீர்மானித்தோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் சகோதரர் பொறியாளர் ஷிப்லி ஃபாரூக் அவர்களை கொண்டு வந்தோம். அதே போன்றுதான் அவரிடத்தில் முழுமையை ஒப்படைத்தேன். நான் இந்த ஊரிலே ஒரு ரோட்டுக்கு கூட நான் காசு எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட அவரிடத்திலே கொடுத்து அவரிடத்தில் நிதிகளை ஒப்படைத்தேன். இந்த பல்கலைக்கழக கல்லூரிக்கு அவரை உபதலைவராக்கி அவரிடத்தில் அதை ஒப்படைத்தேன். இந்த யூனிவர்சிட்டியில் அவ்வளோ செக்கும் அவர் தான் சைன் பண்றது. இந்த நியமிக்கிறது, டிரெக்டர் நியமிக்கிறதா, ஆபீசர் நியமிக்கிறதா எல்லாமே அவர் தான். சகோதரர் ஷிப்லி ஃபாரூக் தான். இந்த தலையெடுத்து கிடையாது. உண்மையில நான் அவரிடத்தில் இதெல்லாம் ஒப்படைத்து விட்டு நான் உண்மையிலே கொஞ்சம் ஒதுங்கி இருந்து தேசிய மட்டத்திலே சில பணிகளை செய்ய வேண்டும் என்று தான் உண்மையிலே நான் ஆசைப்பட்டேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ் தாலா அவருடைய தலையிலே எழுதவில்லை. தொடர்ச்சியாக இருப்பதற்கு அல்லாஹ் தாலா அவருக்கு ஒரு கட்டத்தோடு அவரை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அல்லாஹ் தீர்மானித்திருக்கிற காரணத்தினால் அவர் என்னை விட்டு போய்விட்டார். அது நான் அல்லாஹ்வுடைய நாட்டத்துடைய விஷயம். அவருக்கு தொடர்ச்சியாக இருப்பதற்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆகவே உண்மையிலேயே சில சகோதரர்கள் எனக்கும் தேசிய நல்லாட்சி முன்னணிக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதிலே சில முயற்சிகள் இருக்கிறார்கள். நானும் அதற்கு இணங்கி இருக்கிறேன். ஆகவே ஏதாவது ஒரு ஒற்றுமைப்பாடு ஏற்படுகின்ற போது சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமை தாங்குகின்ற அந்த நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கும் நமக்கும் இடையிலே எனக்கும் இடையிலே அல்லது இந்த எங்களோடு சார்ந்த அந்த அரசியலமைப்புக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்று பலர் விரும்புகிறார்கள். அதை நானும் வரவேற்கின்றேன். அந்த வகையிலே சந்தோஷமாக பாரான ஒற்றுமை ஏற்படுகின்ற போது நாங்கள் ஒரு ஒற்றுமையோடு செயற்படுவதற்கு நான் என்றென்றும் ஆயத்தமாக இருக்கிறேன். என்றால் குறிப்பாக இது அரசியல் என்பது நான் இன்றைக்கு இருப்பேன், நாளைக்கு நான் போயிடுவேன். ஆகவே ஒற்றுமை ஏற்பட வேண்டும் மக்கள் மத்தியில் என்பது நான் மிக தெளிவாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதிலே எந்த விதமான ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதிலே சேர்ந்து போகணும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியான முயற்சியில் இடம்பெறுகின்ற போது அதுக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பை நான் வழங்க தீர்மானித்தேன். அப்படி எந்த விதமான தீர்மானம் இதுவரை கிடையாது. என்னுடைய மகனுக்கு அரசியலுக்கு